அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். இந்த சனி பெயர்ச்சியில் நாம் இப்பொழுது கும்பராசிக்கு சனி பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளை பற்றி நாம் இப்பொழுது சாதக பாதக நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு பயம், சனி பகவான் என்றாலே அனைவருக்குமே ஒரு பயம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 24/1/2020 முதல் 7.5 நாட்டு சனி ஆரம்பமாகிறது. 7.5 நாடு சனினா எல்லாருக்குமே பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பயம் தேவையில்லை. காரணம் ஏன் என்று கேட்டால், அந்த ராசியாதிபதியே சனி பகவான் தான். அது மட்டுமல்ல, அந்த ராசிக்கு முழு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னவென்று கேட்டால், மாந்தி அங்கு சம்பந்தப்பட்டு இருப்பதால் பெரியவர்களை கேட்டு பாருங்கள், ஏதாவது சுமங்கலி சாபம் இருக்கிறதா என்று. சுமங்கலி பெண்கள் இறந்தவர்களுக்கு சரியான காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதா என்பதை மட்டும் தாங்கள் விசாரித்த சுமங்கலி பிரார்த்தனை செய்து கொண்டாலே இந்த கும்பராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு சாதகமான சூழ்நிலை தான் தரும். இதுவரை தங்களுக்கு ஆகி கொண்டிருந்த விரயங்கள் ஒரு சுப விரயங்களாகத்தான் கண்டிப்பாக மாறும். என்றால் கும்பராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறார். விரயங்கள் அதிகமாக ஆகும் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய பயம் தேவையில்லை. நீங்கள் செய்யும் செலவுகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்கும். அது வீடுகள் கட்டுவது, குழந்தைகளின் மேற்கல்விக்காக செயல்படுவது, குழந்தைகளின் திருமணத்திற்காக தாங்கள் செயல்படுத்துவது, இவை அனைத்துமே தாங்கள் மனமும் வந்து சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய ஒரு செலவுகளாகத்தான் இருக்கும். சேமிப்புகள் இல்லை என்பதை விட சேமித்த பணம் ஒரு நற்காரியங்களுக்கு பயன்பட்டு அது எதிர்காலத்தில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த கும்பராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்தில் வந்து மறைவதோடு பகை பெற்று மறைவதால் பித்திருக்காரியங்களுக்கு தாங்கள் கட்டாயம் சற்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த கும்பராசிக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது உங்களுக்கு ஒரு மகத்துவமான மேன்மை நிலையைத்தான் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த சனி பகவானோடு இந்த கும்பராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியும் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியுமான புதனும் அங்கு சேர்ந்து இருப்பதால் குழந்தைகள் வழியில் அந்த குழந்தைகளுக்கு சில பிடிவாத குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதியும் வருகிறான் புதன், 5 கூடியவர் மாத்திரமல்ல, அஷ்டமாதிபதியும் புதன் தான் வருகிறான். அவன் சனியோடு சம்பந்தப்பட்டு ஒரு நட்பு வீட்டில் இருப்பதால் பிடிவாதம் பிடிக்கும். அதற்கு தகுந்து வளைந்து நிலைந்து கொடுத்து நாம் சென்றால் அந்த குழந்தைகளை நமது கட்டுப்பாட்டிற்குள் நமது வழிக்கு நீங்கள் கொண்டு வந்து விடலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. இந்த சனி பகவான் அந்த கும்பராசிக்கும் அதிபதியாகவே வருவதால் 7.5 நாட்டு சனியினால் பெரிய பாதிப்புகள் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்காது. அது பாதிப்பு ஏற்படுத்தும் என்றால் தாந்தோணித்தனமாக யார் அலைகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சனி பகவான் பாதிப்பை ஏற்படுத்துவார். அது பெற்றோரின் கண்டிப்பை போன்றது தானே வர, அதனால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. சில தண்டனைகள் கிடைக்கலாம். 12ஆம் இடத்தில் கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம், சந்திரன் சூரியன் புதன் நட்பு, சூரியன் சந்திரன் பகை பெற்றாலும் புதன் நட்பு, இவை அனைத்தும் சேர்ந்து இருப்பதால் தூக்கத்தில் ஒரு சிந்தனையோடு தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நாளைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு இதெல்லாம் நடந்த எப்படி சொல்லிட்டு அதற்கு நீங்கள் கை கால்களை கழுவி முகத்தை நல்லா குளிர்ந்த நீரால் கழுவி விட்டு சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, ஐயனே என் பாதம் போற்றி பணிகின்றேன் என்று சிவனை தொழுது சற்று திருநீர் இட்டு கொண்டு நீங்கள் படுத்தீர்களே ஆனால் அந்த ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். இதற்கும் 7 நாடு சனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால் 7 நாடு சனி வந்துருச்சேன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பயம் கொள்ள வேண்டாம். கும்பராசிக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது, ஞானக்காரகன் கேதுவும் அங்கு இருப்பது ஒரு ஆன்மீக நாட்டத்தில் கட்டாயம் உங்கள் மனதில் லயிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஈகோ, நம்ம இத்தனை நாளாக சாமியை கும்பிட திடீர்னு கோயிலுக்கு போனால் நம்மளை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இந்த பயத்தில் இருந்தால் அது சற்று பாதிப்பு தான். அந்த பயத்தை விட்டொழியுங்கள். இறைவனை சரணடைவதில் எந்த விதமான சங்கோஜம் தேவையில்லை. அந்த கும்பராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மெடிக்கல் லைன்ஸ், பார்மாசூட்டிக்கல் வச்சுருப்பவங்க, மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அக்னி சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்கள், டிஃபென்ஸ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்கள், காவல்துறை, இராணுவம்
போன்ற துறையை சார்ந்தவர்கள் சற்று வீரதீர செயல்களை செய்து ஒரு மேன்மை தன்மையை கண்டிப்பாக இவர்கள் அடைவார்கள். மருத்துவத்துறையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதன் மூலம் மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்து ஒரு நற்பெயர்களை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த கும்பராசிக்கு இந்த சனி பகவானால் ஏற்படும். அதற்காக சனி பகவானால் நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள். அந்த உழைப்பினால் தூங்குவதற்கு நேரம் இல்லாமல் போகலாமே தவிர தூக்கத்திற்கு உங்களுக்கு பஞ்சத்தை தரமாட்டார் இந்த சனி பகவான். 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் புதன் வருவதாலும் அந்த புதன் கல்வி காரகனாக இருப்பதாலும் அந்த புதன் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதாலும் சனியோடு சம்பந்தப்பட்டு இருந்து சனிக்கு ஒரு வகையில் யோகாதிபதியாக வருவதாலும் கல்வி கேள்விகளை சற்று மனம் லயித்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். படிப்பின் முக்கியத்துவத்தை அறிவுறுத்த வேண்டும். உங்கள் இல்லறம் சம்பந்தப்பட்ட கிரகமாகிய சூரியன் 12இல் பகைபெற்று மறைவது என்பது சற்று பின்னடைவு என்றாலும் பெரிய பிரச்சனைகளை தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அல்ல. அந்த கும்பராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்ப்பதால் அது கும்பராசிக்கு யோக வீடாகவும் அமைவதால் உங்கள் பாக்கியம் மேன்மேலும் அபிவிருத்தி அடையும். முன்னோர்கள் காரியத்தை மனமுடன் செய்து வாருங்கள். அது உங்களுக்கு ஒரு அற்புத பலனை கண்டிப்பாக தரும். ஏனென்றால் அந்த பாக்கியஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் நட்பு பெற்று, அதாவது கும்பராசியிலே நட்பு பெற்று விளங்குவதால் தந்தையுடன் நட்பு ரீதியாக பழகுங்கள். தந்தையின் தேவைகளை கேட்டு அறிந்து அவர்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். இந்த கும்பராசிக்கு அதிபதி சனியும் பாக்கியாதிபதி சுக்கிரனும் நெருங்கிய நட்பு கிரகங்களாக ஒன்றுக்கொன்று இந்த 12 மற்றும் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது சற்று யோசித்து செயல்பட்டீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு அதீத உன்னத நிலையைத்தான் இந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருமே அடைவீர்கள். இறை வழிபாடில் நாட்டத்தை செலுத்துங்கள். முன்னோர்களுக்கு மதிப்பளியுங்கள். முன்னோர்களை வணங்கி செல்லுங்கள். பித்திருக்காரியங்களுக்கு அதிக மகத்துவம் கொடுங்கள். திராய் தர்ப்பணம் செய்யுங்கள். சிவக்ஷேத்திரங்களில் உள்ள நதிகளில் நீராடுங்கள். நிச்சயமாக இந்த கும்பராசிக்கும் இது ஓரளவு சாதகமான சனி பெயர்ச்சி தான் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.